ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஏப்ரல் மாத பலன்கள். இந்த ஏப்ரல் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில சுக்கிரன், மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கும்ப ராசியில செவ்வாய் புதன் ராகு பகவான், மீன ராசியில சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்கு. ஏப்ரல் மாதத்துல கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் அந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் தேதி புதனாகப்பட்டவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மறுபடியும் இந்த மாதத்துல புதன் ஒரு பயிற்சி ஆகிறார். 30ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 14ஆம் தேதி அந்த சூரியனாகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உச்சம் பெற போறார். 20ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். அடுத்து அவர்களினுடைய பெயர்ச்சிகளும் கூட. இந்த பெயர்ச்சிகள் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களும் இருக்கக்கூடிய சில பலாபலன்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னிராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது? கன்னிராசி என்பர்கள் ஏப்ரல் மாதத்துல நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மென்டலி இருக்கக்கூடிய, அதாவது மனநிலை சார்ந்த சில குழப்பங்கள்லாம் வெளியில வருவதற்குண்டான ஒரு தருணம். அதே சமயத்துல சில இடத்துல நீங்க தேவையில்லாம ஒரு ஆன்லைன் ஸ்கேம்ல எல்லாம் மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. ஏன்னா உங்களுடைய அந்த ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மாதத்தின் இறுதியில அந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. இது மாதத்தின் இறுதியில தான், 30ஆம் தேதி தான். அதனால அது வரைக்கும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல நீங்க தெளிவான மனநிலையோடு செயல்படுவதற்குண்டான ஒரு தருணம். ரொம்ப போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொன்னோம்னா இது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தான். அந்த போராட்டங்களையுமே ரொம்ப எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். இவர்களை மாதிரியாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் கூட சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு சோகமான சம்பவங்கள் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையில நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. அதே மாதிரியான அந்த காதல் போன்ற விஷயங்களும் அதிகப்படியான தோல்விகளை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவாரணங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 2வது திருமணத்திற்குண்டான விஷயங்கள் நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல இன்னும் 2 மாதம் கழித்து நீங்க அந்த 2வது திருமணத்திற்கு தயார் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல நிறைய ஒரு வீண் விவாதங்கள், தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள் குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே கடந்த ஒரு மாத காலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாமே நீங்க தான் செஞ்சிருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம், அந்த குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் யாருமே முன் வர மாட்டாங்க. நீங்க தனியாக தவிக்கிறத பார்த்து இன்னமும் சந்தோஷப்பட்டுட்டு தான் இருப்பாங்களே ஒழிய பெரிய அளவுக்கு அவர்கள் மன ரீதியாக உங்களுக்கு உதவ முன் வர மாட்டார்கள் அப்படின்றதுதான் இந்த காலகட்டம் இருந்திருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாதத்துல உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவரு இந்த மாதத்துல 20ஆம் தேதி தான் அது 9ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. அதனால இந்த மாதத்திலயும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கடந்த ஒரு 1.5 மாதங்களாக அந்த குடும்பத்துல நிறைய ஏதாவது பண இழப்புகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏதாவது நகைகள் திருட்டு போறது, அடுத்துக்கு வைத்த இடத்துல பணங்கள் இல்லாமல் இருக்கிறது, அதாவது பணம் எல்லாம் திருட்டு போறது, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும். உங்களுக்கும் சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்திருக்கும். ஏதாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யறாங்களா அப்படின்ற மாதிரியான சில சந்தேகங்கள் இருக்கும். சந்தேகங்களே வேண்டாம். குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரியான சில விஷயங்களை கடந்த காலத்துல செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே முழுமையாக சரியாகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம்
காலகட்டம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பணப்புழக்கங்கள்ல அடுத்து பணத்தை கண்ட இடத்துல கண்டபடி வைக்க கூடாது. நகைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எவ்வளவு நகைகள் வச்சிருக்கிறீங்க அப்படின்றத ஒரு டைரி போட்டு எழுதி வைங்க. அப்படி இல்லாத பட்சத்துல என்ன நகை இருக்கு என்ன நகை இல்ல அப்படின்றது உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு உண்டான சில ஏமாற்றங்கள் அதிரடியாக வருவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய விரயஸ்தானாதிபதி சைன ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால கொஞ்சம் தூக்கம் இழந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதிகப்படியான ஒரு சிந்தனைகளோட நீங்க இருக்கக்கூடிய ஒரு தருணம். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வேலை தொந்தரவுகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ரொம்ப உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அரசாங்க உத்தியோகத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா வேலை செய்யணும். யாரையும் நம்பி நீங்க அரசல் புரசலா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது பெரிய தீப்பொறியாக வந்து உங்களுடைய வேலைக்கே ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஆயிடும். அதனால அரசாங்க உத்தியோகத்துல வேலை பாக்குறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப கவனத்தோட, அதுலயும் பாத்தீங்கன்னா காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அதுல கணக்கு வழக்குகள் எல்லாம் ரொம்ப கராரா வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் உங்களுடைய வேலையை பத்தி வெளியில காமிக்காதீங்க. எப்போதுமே டிரான்ஸ்பரண்டா தான் நீங்க வேலை பார்ப்பீங்க. ஆனா இந்த காலகட்டம் நான் என்னென்ன வேலை செஞ்சிருக்கிறேன் இப்படி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஏதாவது செஞ்சீங்க சொன்னீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட அப்படின்னா அதனால சில தொந்தரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். உங்க மேல ஒரு பிளாக் மார்க் விழுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கு. அடுத்து அரசாங்க தேர்வுகள் எழுதுறவங்க ரொம்ப கடின முயற்சி எடுங்க. உங்களுக்கு கடின முயற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதிகப்படியான ஒரு நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். பெண்களுக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் வருவதற்குண்டான ஒரு நேரம். அதுல இருந்து ஒரு ஆயுர்வேதிக் முறையிலயோ இல்ல உங்களுடைய மருத்துவ ஆலோசனை பெறுவதனாலயோ அதுல இருந்து நிவாரணம் அப்படின்றது இந்த மாதத்தின் பிற்பகுதியில கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.